பொலிவுடன் மாலை நியூஸ். இனி ஒரு நடிகர் தமிழகத்தில் முதல்வர் ஆவதற்கு வாய்ப்பில்லை என முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி தொகுதி எம்எல்ஏவுமான தளவாய் சுந்தரம் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் அண்ணா அவர்களின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருவட்டார கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் நிம்மல் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜான் தங்கம், திருவட்டார் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் கூட்டுறவு அச்சக தலைவருமான ஜேசுதாசன், பத்மநாபபுரம் நகர கழக செயலாளர் மணிகண்டன், ஒன்றிய கழக செயலாளர் கடையால் மணி, குழித்துறை நகர கழக செயலாளர் அழகுராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி தொகுதி எம்எல்ஏ விமான தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு பேசினார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், அதிமுக ஒன்றிணையுமா என்ற கேள்விக்கு அதிமுக ஒன்றாகத்தான் உள்ளது, பிரிவினை எதுவும் இல்லையே என தெரிவித்த அவர், விசிக தலைவர் திருமாவளவன் நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு பொறுத்தவரையில் முதலில் அனைத்து கட்சிகளும் என்றார். ஆனால் தொடர்ந்து ஆளுங்கட்சி சார்பில் அவர் இருக்கிறார். அவர் நடத்துகின்ற மாநாடு வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் திருமாவளவன் ஏற்கனவே நான் இந்த மாநாடு நடத்துவேன், கூட்டணிக்கும் இந்த மாநாட்டிற்கும் சம்பந்தம் இல்லை என தெளிவாக கூறிவிட்டார். கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை என அவரே தெளிவாக கூறிவிட்ட பிறகு அதை பற்றி ஏன் பேச வேண்டும்? தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்ததை பொறுத்தவரையில் புதிதாக அரசியல் கட்சி இயக்கங்கள் நடத்துபவர்கள் பெரிய தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துவது வாடிக்கைதான். அவர் தேசிய நீரோட்டத்தில் செல்வாரா அல்லது திராவிட அரசியல் செல்வாரா என்பது குறித்து அவர் அரசியல் கட்சி தொடங்கி அவர் கொள்கைகளை அறிவித்த பிறகுதான் கருத்து கூற முடியும். நடிகர்களாக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மாவும் கடவுள் ஆசி பெற்று முதல்வரானார்கள். ஆனால் இனி ஒரு நடிகர் முதல்வராவதற்கு எனக்கு தெரிந்து வாய்ப்பு இல்லை என்றும், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்துவிட்டு தற்பொழுது கூட்டணி பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை, தேர்தல் நெருங்கும் போதுதான் இது சம்பந்தமாக பேச முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய ஆட்சியுடைய சாதனைகளை 3.0 என்று கூறியிருக்கிறார். அது என்ன என்று வரும்பொழுது பார்ப்போம். அதிமுக எப்படி பிரிந்திருக்கும் இந்த நிலையில் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கா? ஒரு பிரிவினர் சொல்லியாங்க அது ஒன்று சேராது அப்படின்னு, இன்னொரு பிரிவினர் ஒன்று சேர்க்கும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதிமுக என்ன நிலைப்பாடு? அதிமுக ஒன்றாதான் இருக்கு, பிரிவினை ஒன்றும் இல்லையா? விசிகாவினுடைய மது ஒழிப்பு மாநாட்டினுடைய ஆளுங்கட்சி கலந்து கொள்ளுங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? விசிகா அதனுடைய தலைவர் திருமாவளவன் இந்த மாநாட்டை காமனாக கொண்டாடுவேன் அப்படின்னு சொன்னார். கடைசியில் பார்த்தா அது வேறு மாதிரி போய் ஆளுங்கட்சியும் வேறன்னு சொல்லி போட்டு இது தேர்தலை கிடைக்க விட்டு இதை சொன்னது மாதிரி தான் மற்ற கட்சிகளும் மற்ற தலைவர்களும் பேசுகிறார்கள். ஆகவே இது விசிகாவினுடைய தலைவர் எடுத்த முடிவு வரவேற்க வேண்டிய முடிவு தான். ஆனால் அவர் ஒரு கருத்தை சொல்லிதான் அந்த மாநாடை தொடங்குகிறார். நான் இந்த மாநாடை நடத்துவேன், ஆனால் கூட்டணிக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ அதோட அர்த்தம் என்னென்னா, he will continue in PMK. அதை புரிஞ்சுக்கணும். இப்போ திமுக கலந்து கொள்ளக்கூடிய நிலையில் அதிமுக இந்த மாநாட்டில் கலந்து பொதுவாகவே இந்த மாநாடை பொறுத்தளவில் விசிகா நடத்தக்கூடிய மாநாடு இதில் பொதுச் செயலாளர் முடிவு எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாநாடு அவர் எப்படி கொண்டு போகிறாரு, யாருக்குன்னு அழைப்பு கொடுக்காரு என்பதை பார்த்து தான் இந்த மாநாடு அதிமுக கலந்து கொள்ளுமா கொள்ளாதங்கிறது நிலைப்பாடு. அனைத்து கட்சிக்கும் அழைப்பு விடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. அழைப்பு அதான் சொல்கிறேன், அழைப்பு எல்லாருக்கும் தான் கொடுப்பாங்க, நேரடியாக கொடுப்பாங்க, தொடர்பு கொடுப்பாங்க. இது சாத்தியக்கூறான விஷயம் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். புது பொலிவுடன் மாலை நியூஸ்.